தெருவிளக்கு அணைந்த அந்த இருண்ட நொடியில் என் தோள் மேல் விழுந்த குளிர்ந்த தொடுதான் அந்த தெருவில் நான் தனியாக இல்லை என்பதை உணர்த்தியது. நைட்டில் நான் வேலை செய்த இடத்துல தினமும் இரவு 11 மணியாகிதான் வேலை முடியும். அந்த பகுதி ஒரு பழைய காலனி. இரவு நேரத்தில் யாரும் வராத வெறிச்சோடிய தெரு. ஒரு நாள் வேலை முடிந்து பைக்கை ஸ்டார்ட் செய்து வீட்டுக்கு கிளம்பினேன். அப்போதுதான் தெருவிளக்கு திடீரென மின்மினத்து அணைந்து விட்டது. அதே கணத்துல என் பின்னால் யாரோ அமைதியாக நின்றது போல ஒரு உணர்வு கேட்டது. திரும்பி பார்த்தேன். யாரும் இல்லை. பைக் ஓட்டி 2-3 மீட்டர் தான் சென்றிருந்தேன். சரியா அப்போது என் தோள் மேல் குளிர்ந்த ஒரு கை போல யாரோ தட்டிய உணர்வு. பயத்தில் பைக்கை நிறுத்தி சுற்றும் முற்றும் பார்த்தேன். தெருவோரத்தில் ஒரு பெண் நின்றிருந்தாள். முழுவதும் வெள்ளை சேலை, முகத்தை மறைக்கும் அளவுக்கு நீளமான கூந்தல், கால்கள் நிலத்தில் பதியாதது போல நிற்பது மாதிரி இருந்தது. தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அவளுடைய உடல் உருவம் மட்டும் தெரிந்தது. முகம் மட்டும் இருண்ட நிழலாக இருந்தது. அவள் மெதுவாக என்னை நோக்கி வரத் தொடங்கினாள். ஆடியோசை இல்ல, சுவாச ஓசை கூட இல்ல. அவள் நெருங்கி வந்தபோது என் பைக்கின் கண்ணாடி ஒன்று மட்டும் பனி பிடித்து உறைந்து காணப்பட்டது. நான் பயந்து பைக்கின் சாவியை எடுக்கக்கூட நேரம் இல்லாம பைக்கை தள்ளிக்கொண்டே ஓடத் தொடங்கினேன். பின்னால் அவளின் குரல் மட்டும் கேட்டது, இங்க தனியாக யாரும் வரக்கூடாதே. அடுத்த நாள் அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து கேட்டபோதுதான் தெரிஞ்சது, அதே தெருவில் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண் விபத்தில் உயிரிழந்த இடம் அது என்பதும், அதுக்கப்புறம் அந்த தெருவில் வந்து இரவு நேரத்தில் தனியாக போகக்கூடாதுன்னு பலர் அனுபவித்த அச்சுறுத்தல்களை சொன்னார்கள். அதுக்கப்புறம் அந்த தெருவில் நான் ஒருபோதும் தனியாக போனதில்லை.